இன்னைக்கு அரிசி பருப்பு சாதம் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம். நம்ம குழம்பு வைக்க தேவையில்லை. அந்த அரிசி பருப்பு சாதமே நம்ம சாப்பிடலாம் அப்படியே செஞ்சு. இப்போ பாருங்க, ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இதில் 1/2 கப்பு துவரம் பருப்பு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 1/2 கப்பு நம்ம ரைஸ் எடுக்கிறோம். இப்போ 1 கப் ரைஸ் போட்டாச்சு. இன்னும் ஒரு 1/2 கப் ரைஸில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 1/2 கப் ரைஸும் நம்ம புழுங்கல் அரிசி, நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது புழுங்கல் அரிசி தான். அந்த புழுங்கல் அரிசியை நம்ம 1/2 கப்பு 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்தாச்சு. இப்போ நம்ம 2-3 தண்ணி இந்த பருப்பையும் அரிசியும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். 2-3 தண்ணி நல்லா கழுவிட்டு, இப்போ நம்ம கழுவியாச்சு. இப்போ இதில் இந்த 2 கப்பு அரிசியும் பருப்பும் எடுத்துருக்கோம்ல, இதுக்கு அதே கப்பில் 4 கப்பு நம்ம தண்ணி போடுறோம். 4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம அப்படியே 15 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். இந்த அரிசியும் பருப்பும் ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த சாதத்துக்கு வேண்டிய வெங்காயம் பூண்டு எல்லாம் நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் நம்ம எடுக்கணும். இதுக்கு அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டு இப்போ நம்ம பாருங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் வச்சாச்சு. 5 டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது 3ஐயும் போட்டு இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் வாசனையா. இப்போ 12 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். 20 சின்ன வெங்காயம் உரிச்சது அப்படியே சேர்த்துக்கலாம். நறுக்க வேண்டியதில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பாருங்க கொஞ்சம் அதிகமாகவே, நான் எப்போதுமே அதிகமாக தான் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாச்சு. அப்புறம் பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு கொஞ்சம் தேவையான அளவு பச்சை மிளகாய் 4, தக்காளி 3 கட் பண்ணியிருக்கோம். அந்த தக்காளி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து இப்போ இதை நல்லா நம்ம கொஞ்சம் வதங்குறதுக்கு விடணும். இது ஒரு 3-4 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அது வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இதையும் சேர்த்து நம்ம கலந்து விடலாம். ஏன்னா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் வேற சேர்த்துருக்கோம். அதனால 1/2 ஸ்பூன் தான் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருக்கோம்ல அரிசி பருப்பு, அது நம்ம தண்ணி அளந்து தான் ஊற்றிருக்கோம். அதனால அந்த தண்ணியோட அந்த அரிசி பருப்பையும் சேர்த்து நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சாதத்துக்கு தேவையான உப்பும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்தாச்சு. பாருங்க எவ்வளோ குயிக்காக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பாருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட போகிறோம். குக்கர் மூடி போட்டு 5 விசில் நம்ம விடணும். இந்த சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கூட்டு செஞ்சுட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம். குழம்பு வேண்டியதில்லை. அவசரமாக குயிக்காக செய்யணும் அப்படின்னா இதை நம்ம 1/2 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். அருமையான ஒரு அரிசி பருப்பு சாதம் பாருங்க, சூப்பராக வந்துருச்சு. இதை கொத்தமல்லி இலையை நம்ம தூவிக்கலாம். கொத்தமல்லி இலை தூவி நம்ம இப்போ சூடா இதை சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கும். அருமையான ஒரு ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த அரிசி பருப்பு சாதம் சூப்பரா இருக்கு. எங்க வீட்டுல எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல எல்லாரும் கண்டிப்பா பிடிக்கும். குயிக்கா செய்யக்கூடியது. செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.